சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வரத்துக்கான எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா மட்டும்தான் அந்த விஜயா எல்லாத்தையுமே நம்புவா. அந்த பூக்கட்டுற மீனாவும் வீட்டை விட்ட வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு நம்ம அண்ணாமலையும் பரசும் நடந்து வந்துகிட்டு இருக்கிற போது பைக்கில் வந்து மோதி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. பரசு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தலையில் கை காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தலையில் அடிபட்டிருக்கிறதுனால அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயா, நம்ம ஸ்ருதி, அதுக்கு அடுத்ததாக ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் வராங்க. நானும் அண்ணாமலையும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வண்டிக்காரன் வந்து மோதிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவும் முத்துவும் வராங்க. இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கார், அவர் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயா இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, இந்த தரித்திரம் படித்தவ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என் தாலியே என்னை விட்டு போக பார்த்தது எல்லாத்துக்கும் காரணம் இவ மட்டும்தான். ஏன் தான் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மீனா வருத்தப்படவும், நீ இருக்கிறதுனால தான் அன்னைக்கு அந்த அம்மா அப்போவே தெளிவாக சொன்னாங்க, இவ இந்த வீட்டில் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குன்னு. ஆனால் எங்கே என் பேச்சை கேட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு மொத்த வழியும் தூக்கி மீனா மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாவில் இது ஏற்றுக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.